மக்களே வணக்கம் மக்களே. பிளாக் பெல் காலில் முள் குத்திருச்சு. அது என்னென்னு காட்டுறோம் வாங்க. பாருங்கள் மக்களே, இங்கே இருக்கு பார்த்தீங்க. பாருங்க, இதுதான் முள் குத்திருக்கு. சரிங்க, இங்கே பாருங்கள் மக்களே, இவ்வளோ பெரிய ஆணி முள் வந்து நம்ம பிளாக் பெல் காலில் குத்திருக்கு. இருந்தாலும் என் தங்கக்குட்டி நம்மளை கவுக்காமல் பஞ்சர் கடை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டான். இங்கே பாருங்கள், கண்ணு கெட்டின தூரத்தில் ஒரு பஞ்சர் கடை இருக்குது. ஒரு வேளை கவுத்துட்டான்னா அந்த பஞ்சர் கடைக்கு அப்படியே கொண்டு போயிடுவான். எனக்கு தெரிஞ்சு கவுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய குத்தம். எமர்ஜென்சிக்கு ஒரு அந்த பஞ்சர் கிட்டு நம்மளது டியூப்லெஸ் இல்லை, இருந்தாலும் ஒரு பஞ்சர் கிட் வச்சுருந்தேன். அந்த அவசரத்துக்கு உதவுது. கலண்டிருச்சு மக்களே, நெட்டு கலண்டிருச்சு. பாருங்கள் மக்களே, நம்ம பிளாக் பெல்லை குத்தி டேமேஜ் பண்ண அந்த கொடூரமான ஆயுதம். இந்த இடம்தான் வந்து அந்த ஆணி குத்தின இடம். நம்மளை கவுத்திட்டனா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிப்போம். எந்த பபுள்ஸும் இல்லை. பிளாக் பெல் நம்மளை கவுத்தில் காப்பாற்றிட்டான். ஓகே, ஒரு புக்கிங் ஒன்று அக்செப்ட் ஆகிருக்கு. போய்ட்டு அதை முடிச்சுட்டு வந்துடுவோம். தேங்க்ஸ் டு பிளாக் பெல். தயவு செஞ்சு அந்த சஜஷன் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதனா குத்திருச்சுன்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பஞ்சர் ஷாப் கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்து நிறுத்திட்டு அதை கழட்டுங்க. இதே அவர்கிட்ட கொடுத்து கழட்ட வச்சுருந்தா கண்டிப்பாக அவர் எதனா ஒரு கோளாறு பண்ணி அந்த பஞ்சர் போட வச்சுருப்பார். பார்த்து கொஞ்சம் சூதானமாக செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.